வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தன்னம்பிக்கையை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா, மேக்ஸிமம் உங்களால எல்லாமே முடியும். அதாவது நமக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டு வச்சுக்கங்களேன், அந்த கஷ்டம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போகும்னு என்ன செய்யணும், மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பல தரப்பட்ட மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. அவங்கலாம் நமக்கு ஒரு பாடமா இருந்துகிட்டு இருக்காங்க. பாடமா இருப்பாங்க. பாடமா அத என்ன செய்யணும்? கடந்து போயிட்டே இருக்கணும். என்னன்னா, கழுகு, காக்கா அந்த கதைய உங்களுக்கு தெரியுமா தெரியாது. சொல்றேன். அதாவது கழுகு என்ன பண்ணும்? மேல பறந்துக்கிட்டே இருக்கும். அது காக்கா என்ன செய்யும்? கொத்திக்கிட்டே இருக்கும். கழுகு என்ன செய்யும்? தன்னோட எண்ணத்த மாத்தாம உயர பறந்துக்கிட்டே இருக்கும். அதே மாரி தான். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க எண்ணத்த உயர்வா வச்சுக்கிட்டு, நீங்க பறந்து போய்க்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வார்த்தை தான். இதுவும் கடந்து போகும். எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அது ஜாலியா, ஈஸியா எடுத்துக்கிட்டு, அத சால்வ் பண்ணி, உங்களால முடியும்னு என்ன செய்யணும்? பறந்து கழுகு மாரி பறந்து போயிட்டே இருக்கணும். எண்ணத்த என்ன செய்யணும்? உயர்வா வைக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்க எண்ணத்த மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? தூய்மையானதாகவும், நேர்மையாகவும் இருக்கணும். நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க நேர்மையா இருந்தா புரியுதா? நேர்மையா இருந்தா உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் வராது, பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லாம, எண்ணத்த ஏன் உயரா வைங்கன்னு சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி எண்ணத்த உயரா வச்சீங்களோ, எண்ணம் போல் தான் வாழ்க்கையும் அமையும். புரியுதா? ஒரு பிரச்சனைய கண்டு, "ஐயய்யோ! என்னால முடியாது. இது என்னால செய்ய முடியாது." நினைக்காதீங்க. மனத்துல ஒரு சொல்லுவாங்கல்ல, கல் நெஞ்சு சொல்லுவாங்க தெரியுமா? அதுமாரி கல் நெஞ்சு வரை அதாவது நெஞ்ச என்ன செய்யணும்? உரமாக்கணும். உரத்துக்கு நம்ம வலிமைய வார்த்தைகளா சேர்க்கணும். சேர்த்து நீங்க அந்த எண்ணத்த நீங்க படிப்படியா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க கடந்து போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய இலக்க உயர்வா வச்சீங்கன்னா, அந்த இலக்க என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. டெய்லி என்ன பண்ணணும்? செல்ல நோண்டாதீங்க. காலைல எந்திச்ச உடனே. உங்க எண்ணத்த என்ன பண்ணணும்? எடுத்த உடனே உங்க எண்ணத்த நீங்க டெய்லி ஆக்டிவிட்டி நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ, அத டைரியில எழுதிக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணி டிக் பண்ணிட்டே வாங்க. டெய்லி நடந்ததுன்னு. அதே மாரி உங்க எண்ணத்த என்ன செய்யணும்? இன்னைக்கு இது பண்ண போறேன். 7 மணிக்கு இத செய்ய போறேன். 8 மணிக்கு இத செய்ய போறேன். 5 மணிக்கு என்னோட ஒர்க்க நான் முடிச்சுட்டேனா முடிக்கலையான்னு என்ன செய்யணும்? கன்டினியூவா திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதை நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க என்ன கோல அச்சீவ் பண்ண போறீங்களோ, அத உங்களால மட்டும் தான் முடியும். வேற யாராலயும் உங்களால அடிக்க முடியாது. இவன் அத சாதிச்சுட்டான். இத சாதிச்சுட்டான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கான திறமை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அத நீங்க அச்சீவ் பண்ணி வச்சுங்களேன், மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? "இங்க பார்றா! இப்ப இவங்க பையன் இத சாதிச்சுட்டான்னு" சொல்லுவாங்க. மத்தவங்க புறம் பேசுறத பத்தி நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? உங்க மனசாட்சிக்கு தெரியும். நேர்மையா இருங்க. உங்களால எதையும் சாதிக்க முடியும். எண்ணத்த உயர்வா வைங்க. அந்த எண்ணத்த உயர்வா வச்சு, அந்த கோல அச்சீவ்மெண்ட்ட நோக்கி நீங்க பயணித்து போயிட்டே இருங்க. காக்கா மாரி இருக்காதீங்க. கழுகு மாரி இருங்க. தேங்க் யூ ஆல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்களால் மட்டும் தான் முடியும். ஒரே வார்த்தை. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இது நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போகும்னு மனசுல அப்படியே அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. எந்த பிரச்சனையும் கடந்து போயிட்டே இருக்கலாம். தேங்க் யூ ஆல்.